السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله. ரம்லா பின்த் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஆரம்ப காலங்களில் ஏற்றுக்கொண்ட பெண்களில் இவரும் ஒருவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரங்களை ஆரம்பித்திருந்த காலப்பகுதிகளில் அவர்களை ஏற்றுக்கொண்டது அடிமைகளும் ஏழைகளும் பலகீனர்களும் தான். ஆனால் இந்த பெண்மணி ஏழையோ அடிமையோ கிடையாது. மக்கத்து பெரும் தலைவர்களில் ஒருவர் அபூ சுஃபியான், அவருடைய அன்பு மகள்தான் இந்த ரம்லா. இந்த பெண்ணுடைய தந்தை அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஆரம்ப காலங்களில் எதிர்த்து கொண்டிருந்த பெரும் எதிரிகளில் ஒருவர். இஸ்லாத்தின் முதல் யுத்தம் பத்ர். அந்த போர் நடைபெறுவதற்கு காரணமாக இருந்த எதிரிகளின் வியாபார குழுவினரின் தலைவராக இருந்தவரே இந்த அபூ சுஃபியான் தான். இஸ்லாத்தின் இரண்டாவது யுத்தம் உஹத். அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு எதிராக வாளேந்தி வந்த படையினரின் தலைவராக இருந்தவரே இந்த அபூ சுஃபியான் தான். இந்த அபூ சுஃபியானுடைய மகள் ரம்லா ஆரம்ப காலத்தில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் என்று சொன்னால் அது சாதாரணமான விடயம் கிடையாது. அந்த நேரத்தில் மக்கமா நகரிலே எழுத படிக்க தெரிந்திருந்த மிக சொற்ப நபர்களில் இந்த பெண்மணியும் ஒருவர். இவர் அந்த நேரத்தில் உபைதுல்லா பின் ஜஹஷ் என்கின்ற உயர்ந்த கோத்திரத்து நபரை திருமணம் முடித்திருந்தார். கணவன் மனைவி இருவருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாகி இருந்தனர். உயர்ந்த குடும்பம், கண்ணியமான வாழ்க்கை, எந்த குறையுமற்ற செல்வம். தந்தையின் எதிர்ப்பு, குடும்பத்தாரின் எதிர்ப்பு, ஏன் மக்கமா நகரமே இந்த ரம்லாவுக்கு எதிராக அன்றைய நாள் நின்றது. அந்த பெண்ணுடைய ஈமானிய உள்ளம் அனைத்தையும் எதிர்க்க தயாராக இருந்தது. ஆனால் இஸ்லாத்தை தவிர்க்க தயார் நிலையில் இல்லை. மக்காவில் எதிரிகளின் தொல்லை அதிகரித்து விட்டதன் காரணமாக மக்காவில் இருந்து ரகசியமாக ஹபஷாவிற்கு செல்வதற்காக முஸ்லிம்களில் ஒரு சிறிய கூட்டம் தயாராகிக் கொண்டிருந்தது. அந்த கூட்டத்தாருடன் பயணிப்பதற்கு இந்த ரம்லாவும் அவருடைய கணவர் உபைதுல்லா பின் ஜஹ்ஷும் தயாராகி விடுகிறார்கள். இந்த பயணத்தை ஆரம்பிக்கின்ற நேரம் இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன தெரியுமா? வயிற்றிலே குழந்தை. இந்த ரம்லா நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறார். எதிரிகளுக்கு தெரியாமல் ரகசியமாக செய்யப்படுகின்ற பயணம். இதன் காரணமாக குதிரையிலோ ஒட்டகத்திலோ செல்ல முடியாது, பகலிலே செல்ல முடியாது, இரவிலே மாத்திரம்தான் செல்ல முடியும். அந்த 15 நபர்களும் நடைபயணமாகவே மக்காவை கடக்கிறார்கள். பகல் நேரத்தில் பயணிக்க முடியாது, யாராவது கண்டுவிடுவார்களோ என்ற அச்சத்தில் இரவு நேரத்தில் மாத்திரம்தான் அந்த பயணம் தொடர்கிறது. பகல் நேரத்தில் ஏதாவது ஓரிடத்தில் மறைந்து கொள்வார்கள், இரவு நேரத்திலே பயணத்தை ஆரம்பிப்பார்கள். எல்லோரும் பயணிக்கின்ற பொதுவான இலேசான பாதைகளில் பயணித்தால் எதிரிகள் கண்டுவிடுவார்கள் என்ற அச்சத்தில் பாலைவன பாதைகளிலேயே அன்றைய நாள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். இரவு நேரத்திலே பாலைவன பாதையிலே ஒரு நிறைமாத கர்ப்பிணி ஊரை அல்ல, ஒரு நாட்டையே கடந்து நடந்து சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அன்றைய நாள் அவர் பட்டிருக்கும் சிரமத்தை அந்த பெண்ணையும் அல்லாஹு தஆலாவையும் தவிர வேறு யாருமே அறிந்திருக்க முடியாது. பல நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்த அந்த பயணம் இறுதியாக முடிவிற்கு வருகிறது. அந்த குழுவினர் அபிசீனியாவிற்கு வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அங்கு வந்த பிறகுதான் இந்த ரம்லா என்ற பெண்ணிற்கு அழகியதொரு பெண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுகிறார்கள் ஹபீபா. அதன் பிறகுதான் ரம்லா என்கின்ற இந்த பெண் இந்த குழந்தையின் தாய் என்பதற்காக உம்மு ஹபீபா என்ற புனைப்பெயரால் அழைக்கப்படுகிறார். பயணமும் முடிந்து விட்டது, குழந்தையும் பிறந்து விட்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து தொடர்ந்து கொண்டிருந்த சோதனைகளும் வேதனைகளும் இதன் பிறகாவது முடிவிற்கு வந்துவிடும் என்றிருந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹபஷாவில் அதன் பிறகுதான் மிக பெரும் சோதனைகள் காத்திருந்தது. ஒரு நாள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கனவொன்றை காண்கிறார்கள். அந்த கனவிலே தன்னுடைய கணவர் உபைதுல்லா பின் ஜஹ்ஷுடைய முகம் அகோரமான தோற்றத்தில் காட்சி அளிப்பதைக் கண்டு பயந்து எழுந்து விடுகிறார்கள்.
அந்த கனவை தன்னுடைய கணவரிடத்தில் சொல்ல தயங்கி குழப்பத்திலேயே இருக்கிறார்கள். சில நாட்களின் பின்னால் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு செய்தி வருகிறது. உங்களுடைய கணவர் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு அவருடைய ஆரம்ப மதமான கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டார் என்ற செய்தி. இந்த செய்தியை கேட்டவுடன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உடைந்து விடுகிறார்கள். தான் கண்ட கனவுடைய அர்த்தத்தை இப்போது புரிந்து கொள்கிறார்கள். இஸ்லாத்திற்காக யாருடைய துணையை நம்பி இந்த நெடுதூர பயணத்தை செய்து வந்தார்களோ அந்த நபரே இப்பொழுது இஸ்லாத்தில் இல்லை. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவர் ஒரு நாள் வருகிறார். தான் இஸ்லாத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டதை மனைவியிடத்தில் சொல்கிறார். நீயும் கிறிஸ்தவத்திற்கு மாற வேண்டும் என்று வற்புறுத்துகிறார். இஸ்லாத்திற்காக தாய் தந்தையை இழந்துவிட்ட அந்த பெண், இஸ்லாத்திற்காக குடும்ப உறவினர்களை இழந்துவிட்ட அந்த பெண் அன்றைய நாள் இஸ்லாத்திற்காக கணவனையும் இழந்து விதவையாகிவிட தயாராகி விடுகிறார். ஆனால் யாருக்காகவும் இந்த இஸ்லாத்தை விட்டு கொடுக்க அந்த ஈமானிய உள்ளத்தில் இடம் இருக்கவில்லை. இதே காலகட்டத்தில் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏனைய சஹாபாக்களும் அங்கே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் ஒன்றை அமைத்துக் கொண்டிருந்தார்கள். அபிசீனியாவிற்கு சென்றிருந்த முஸ்லிம்களின் நிலைப்பாடுகளையும் அடிக்கடி தூதுவர்களை அனுப்பி விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து வந்த செய்திகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் கலங்க வைத்த செய்திகளில் ஒன்றுதான் இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்க்கையை இழந்து தன்னுடைய குழந்தையுடன் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும், அவருடைய கணவர் உபைதுல்லா பின் ஜஹஷ் இஸ்லாத்தை விட்டு மாறி குடிபோதையிலேயே அபிசீனியாவில் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியும், மக்காவில் உயர்ந்த குடும்பத்தில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் இப்போது அபிசீனியாவில் அகதியாகவும் விதவையாகவும் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாரே என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நிலை கண்டு மிகவும் வருந்துகிறார்கள். அம்ர் இப்னு உமையா என்கின்ற சஹாபியை அழைத்து அபிசீனியாவிற்கு தூதுவராக அனுப்பி வைக்கிறார்கள். அதிலே நஜ்ஜாஷி மன்னருக்கு சில செய்திகளையும் எழுதி அனுப்பி இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிலே எழுதப்பட்டிருந்த மிக முக்கியமான செய்திகளில் ஒன்றுதான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்கள் விரும்பினால் நானே திருமணம் முடித்துக் கொள்கிறேன் என்ற செய்தி. இந்த செய்தியை படித்துவிட்ட நஜ்ஜாஷி மன்னர் தன்னுடைய பணிவிடையில் இருக்கும் பெண்ணான அப்ரஹா என்ற பெண்ணை அழைத்து இந்த செய்தியை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லி அவர்களின் விருப்பத்தை அறிந்து வருமாறு அனுப்பி வைக்கிறார்கள். அப்ரஹா என்கின்ற அந்த பெண்மணி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களை திருமணம் முடித்துக் கொள்ள விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் இந்த விடயத்தில் தங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்பதனை நஜ்ஜாஷி மன்னர் அறிந்து வருமாறு என்னை அனுப்பியிருக்கிறார்கள் என்றும் அந்த பெண்மணி சொன்னவுடன் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்றைய நாள் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றதனால் தந்தை கைவிட்டார், குடும்பம் கைவிட்டது, ஏன் கணவரும் கைவிட்டார். ஆனால் எந்த ஒரு நிலையிலும் என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையில் அந்நிய மண்ணிலே அகதியாகவும் விதவையாகவும் தத்தளித்துக் கொண்டிருந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அன்றைய நாள் ஒட்டுமொத்த இழப்புகளுக்குமான பிரதியீட்டை அல்லாஹு தஆலா கொடுத்து காட்டினார். இந்த நற்செய்தியை சொல்ல வந்த அப்ரஹா என்ற அந்த பெண்ணிற்கு தாங்கள் அந்த நேரத்தில் அணிந்திருந்த வெள்ளி ஆபரணங்களை கலட்டி அன்பளிப்பாக கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். நஜ்ஜாஷி மன்னருடைய தலைமையில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணம் நடத்தி வைக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மகராக 400 திர்ஹங்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த திருமண வைபவத்தில் கலந்து கொள்ள வந்த அத்தனை நபர்களுக்கும் விருந்தளித்து நஜ்ஜாஷி மன்னர் தன்னுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய தரப்பிலும் பல திர்ஹங்களை அன்பளிப்பாக கொடுத்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அனுப்பி வைக்கிறார். நஜ்ஜாஷி மன்னருடைய மனைவிமார்களும் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக பல பரிசு பொருட்களையும் வாசனை திரவியங்களையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள்.
அன்றைய நாள் தொடக்கம் உம்மஹாத்துல் முஃமினீன், முஃமின்களின் தாய் என்ற உயர்ந்த அந்தஸ்தை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அடைகிறார்கள். இழப்புகள் இறைவனுக்காக என்றிருந்தால் எம் இறப்புக்கு முன்னரே அதற்கான பிரதியீட்டை இறைவன் கொடுத்து விடுவான் என்பதற்கு இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வரலாறே போதுமானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் ஒருவர்தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஸைனப் பின் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள். இவர் அபு உமையா என்பவரின் மகளாவார். இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்பமாக தனது சிறிய தந்தையின் புதல்வர் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்துல் அசது என்பது இந்த சஹாபியுடைய இயற்பெயராகும். இவர்கள் இருவருமே ஆரம்பத்திலேயே இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாகிவிட்டனர். அந்த நேரத்தில் காபிர்களால் துன்புறுத்தப்பட்ட இருவரும் அபிசீனியாவிற்கும் ஹிஜ்ரத் சென்றனர். அங்கு சென்ற பிறகு இருவருக்கும் சலமா என்கின்ற ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அபிசீனியாவிலிருந்து திரும்பி வந்த பிறகு இவர்கள் மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனா வந்த பிறகு இவர்கள் இருவருக்கும் ஒமர் என்கின்ற ஒரு ஆண் குழந்தையும் துர்ரா, ஸைனப் என்கின்ற இரு பெண் குழந்தைகளும் பிறந்தார்கள். இந்த அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 10 நபர்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். இவர்கள் பத்ர், உஹது போன்ற யுத்தங்களிலும் கலந்து கொண்டார்கள். உஹது யுத்தத்தில் ஏற்பட்ட காயத்தின் காரணமாக இந்த சஹாபி மிகவும் சிரமப்பட்டு கொண்டிருந்தார்கள். பிறகு ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு சஃபர் மாதம் ஒரு போருக்கு போய்விட்டு திரும்புகின்ற வழியில் அக்காயம் மேலும் அதிகமாகிவிட்டதன் காரணமாக ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஜமாத்துல் ஆஹிர் மாதம் 8ஆம் நாள் மரணமடைந்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கர்ப்பமாக இருந்தார்கள். அவர்களின் வயிற்றில் ஸைனப் என்கின்ற குழந்தை இருந்தது. அந்த குழந்தை பிறந்தவுடன் இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இத்தாவும் முடிவடைந்து விடுகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் இத்தா முடிவடைந்தவுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பெண்மணியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள். ஆனால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோ ஏதோ ஒரு காரணம் கூறி அந்த திருமணத்தை மறுத்து விடுகிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மனம் முடித்துக் கொள்ள விரும்பினார்கள். அதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், எனக்கு பல குழந்தைகள் இருக்கிறார்கள், நான் மிகவும் ரோஷப்படும் குணம் உள்ளவள், என்னுடைய உறவினர்கள் கூட இங்கு யாருமே கிடையாது என்கின்ற காரணங்களை கூறினார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குழந்தைகளை பாதுகாக்க அல்லாஹு தஆலா போதுமானவன், உன்னிடம் இருக்கும் ரோஷமும் இன்ஷா அல்லாஹ் விரைவில் நீங்கிவிடும், உம்முடைய உறவினர்கள் யாரும் இந்த திருமணத்தை விரும்பாமல் இருக்க மாட்டார்கள் என பதில் கூறி அனுப்பினார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் மகன் சலமாவிடம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னை திருமணம் செய்து வைப்பாயாக என கூற, அதன்படி ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு ஷவ்வால் மாத இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள். இந்த திருமணம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடந்ததாகவும் இன்னும் சிலர் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்றதாகவும் எழுதியுள்ளனர். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், எவரேனும் ஒரு மனிதருக்கு ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபத்தி வ அஹ்லுஃப்னி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ் இந்த துன்பத்திற்குரிய கூலியை எனக்கு தருவாயாக, இதைவிட சிறந்ததை இதற்கு பகரமாக தந்தருள்வாயாக என துஆ செய்தால் அவருக்கு அல்லாஹு தஆலா அதனை விட மிகச் சிறந்ததை பதிலாக தந்து விடுவான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன். இதனால் என்னுடைய கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த நேரம் இந்த துஆவை ஓதிக்கொண்டேன். எனினும் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட மிகச் சிறந்தவர் வேறு யாருதான் இருக்க முடியும் என என் மனதில் எண்ணிக்கொண்டேன். ஆனால் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு திருமணம் செய்து கொள்ளும் பாக்கியத்தை தந்தார்.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அழகு மிக பிரபலமானது. இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு திருமணம் ஆன நேரம் நான் மறைந்திருந்து அவர்களை பார்த்தேன். நான் கேள்விப்பட்டதை விட மிகவும் அழகானவர்களாக அவர்கள் இருப்பதை கண்டேன். இந்த விடயத்தை ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நான் சொன்னபோது, பிரபலமாக பேசப்படுகின்ற அளவு அவர் அவ்வளவு பெரிய அழகியாக இல்லை என மறுத்துவிட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களில் இறுதியாக மரணித்தவர் இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். அவர்கள் ஹிஜ்ரி 59 அல்லது 62 மரணித்தார்கள் என எழுதப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் இந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வயது 84 இருந்தது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா. இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு 5 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தவர். பிற்காலத்தில் இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுனைஸ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார்கள். இந்த சஹாபி இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்திலேயே ஏற்றுக்கொண்டவர். இவர் முதலில் அபிசீனியாவிற்கும் பிறகு மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் செய்த நபர்களில் ஒருவராகவும் இருக்கிறார். இந்த ஹுனைஸ் பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரு போரிலும் கலந்து கொண்டவர். இவர் பத்ர் அல்லது உஹது போரில் தாக்கப்பட்டு படுகாயம் அடைகிறார். அந்த காயங்கள் குணமடையாமலேயே இருந்து ஹிஜ்ரி 2 அல்லது 3ஆம் ஆண்டு மரணம் அடைந்தும் விடுகிறார். ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன் கணவருடன் சேர்ந்து ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்திருந்தார்கள். கணவர் இறந்த பிறகு தன் மகள் துணையற்று தனித்திருப்பதை கண்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த கவலை அடைகிறார்கள். தனது அன்பு மகளுக்கு சிறந்த பொருத்தமானதொரு கணவனை தேடி மறுமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற முயற்சியிலும் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் இறங்கி விடுகிறார்கள். இந்த முயற்சியில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக வந்த நபர்தான் தமது உயிர் தோழன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தனது நிலைப்பாட்டையும் தன் மகளுடைய நிலைப்பாட்டையும் அறிந்திருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படியும் தனது மகளை திருமணம் செய்து கொள்ள அனுமதிப்பார்கள், விருப்பம் தெரிவிப்பார்கள் என்ற எண்ணத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாடி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய நாள் வந்திருந்தார்கள். எனது மகள் ஹப்ஸாவை தங்களுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்ற எண்ணத்தை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நம்பிக்கையுடன் தனது நண்பர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். இதனை கேட்டுவிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌனமாக இருந்து விடுகிறார்கள். ஏமாற்றத்துடன் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வருகிறார்கள். அதன் பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளுமான ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணமடைந்து விட்ட பிறகு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனிமையில் இருப்பதை உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாடி உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். தனது மகள் ஹப்ஸாவுடைய நிலைப்பாடுகளை சொல்லி அவர்களை தாங்கள் திருமணம் செய்து கொள்ளலாமே என்ற எண்ணத்தையும் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எனக்கு இப்பொழுது திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லை என்று மறுத்து விடுகிறார்கள். இதனால் மிகவும் மனமுடைந்து போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்லி முறையிடுகிறார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்கி நிற்கும் தம்முடைய ஆருயிர் தோழன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சோகமான முறைப்பாடுகளையும் கவலையான முகத்தையும் பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், உமரே, நான் ஹப்ஸாவுக்கு உஸ்மானை விட சிறந்த கணவரையும் உஸ்மானுக்கு ஹப்ஸாவை விட சிறந்த மனைவியையும் காண்பித்து தருகிறேன். சொன்னது போலவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஹிஜ்ரி 2 அல்லது 3ஆம் ஆண்டு தாங்களே திருமணம் செய்து கொள்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தங்களுடைய அடுத்த மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்தும் வைக்கிறார்கள்.
பிறகு ஒருமுறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீ ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை என்னிடத்தில் மணந்து கொள்ளுமாறு சொல்லிய நேரத்தில் நான் மௌனமாக இருந்தது உமக்கு வேதனையை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தாங்களே நிக்காஹ் செய்து கொள்வது சம்பந்தமாக என்னிடத்தில் பேசியிருந்தார்கள். அதனால் தான் நீர் என்னிடத்தில் கேட்ட நேரத்தில் உம்முடைய சொல்லை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியாமலும் மௌனமாக இருந்து விட்டேன். ஒருவேளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய எண்ணத்தை மாற்றியிருந்தால் நானே உமக்காக ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்திருப்பேன் என அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். பிற்காலங்களில் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌனமாக இருந்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுத்ததை விட எனக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரும் வணக்கசாலியாகவும் உலகப்பற்று இல்லாதவராகவும் காணப்பட்டார்கள். அதிகமாக இரவிலே விழித்து வணங்குபவராகவும் பகலிலே நோன்பு நோட்பவராகவும் இருந்து வந்தார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒரு முறை தலாக் சொல்லிவிடுகிறார்கள். அந்த நேரத்தில் இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக பரிந்துரை பேசுவதற்காக வந்தது அவர்களின் குடும்பத்தாரோ அல்லது அவரின் தந்தை உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ அல்ல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ராஜ் ஹப்ஸா, ஹப்ஸாவை மனைவியாக மீட்டிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னஹா ஸவ்வாமத்துன் கவ்வாமா, ஏனெனில் அவர் இரவிலே விழித்து வணங்குபவராகவும் அதிகமாக நோன்பு நோட்பவராகவும் இருக்கிறார் என்று சொல்வதோடு நிறுத்தாமல் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், வஇன்னஹா ஸௌஜதுக ஃபில் ஜன்னஹ், சுவர்க்கத்திலும் அவர் உமது மனைவியாகவே இருப்பார். இந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 45ஆம் ஆண்டு ஜமாத்துல் ஊலா மாதம் தங்களின் 63வது வயதில் மரணமடைகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். உம்முல் முஃமினீன் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமியின் மகளாவார். இஸ்லாத்தை இவர் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஏற்றுக்கொண்டவர். இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு மகனான ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருந்தார்கள். ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வளர்ப்பு மகனாக இருந்த போதும் மக்காவாசிகள் அனைவரும் இவர்களை ஸைத் பின் முஹம்மதுடைய மகன் ஸைத் என்பதாகவே அழைத்து வந்தார்கள். இந்த ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் ஆரம்பத்தில் ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் இருவருக்கும் மத்தியில் ஏற்பட்ட தகராறு, குழப்பம், பிரச்சினை காரணமாக ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பெண்மணியை ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக் சொல்லிவிட்டார்கள். அறியாமை காலத்தில் வளர்ப்பு மகனை சொந்த மகனாக கருதி வந்தார்கள். இதனால் வளர்ப்பு மகனுடைய மனைவியை அவருடைய தந்தை திருமணம் செய்யக்கூடாது என்ற நம்பிக்கையும் இருந்து வந்தது. இந்த நம்பிக்கையை இல்லாதொழிப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு மகனால் தலாக் சொல்லப்பட்டிருக்கும் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக அவரிடத்தில் விவாகத் தூது அனுப்பி வைக்கிறார்கள். இந்த செய்தி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது. என்னுடைய ரப்பிடத்தில் நான் ஆலோசனை செய்து கொள்ளாமல் எந்த ஒரு முடிவையும் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டு வுது செய்து தொழ ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஈமானிய பெண்மணியை பொருந்திக் கொண்ட அல்லாஹு தஆலா தன்னுடைய தூதருக்கு அந்த பெண்மணியை திருமணம் செய்து வைத்து மனைவியாக்கி விட்டதாக அல் குர்ஆனிய வசனத்தையும் இறக்கி வைக்கிறார். ஃபலம்மா கலா ஸைதும் மின்ஹா வத்ரன் ஸவ்வஜ்னாகஹா لكي لا يكون على المؤمنين حرج في أزواج أدعيائهم
இதா கதௌ மின்ஹுன்ன வத்ரா வகான அம்ருல்லாஹி மஃஊலா. இந்த வசனம் இறங்கியவுடன் ஒருவர் ஓடி வருகிறார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு. அல்லாஹு தஆலா தங்களை தன்னுடைய தூதருக்கு திருமணம் செய்து விட்டதாக குர்ஆனிய வசனத்தை இறக்கிவிட்டான் என்ற நற்செய்தியை சொல்கிறார். இந்த செய்தியை கேட்ட ஆனந்தத்தில் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நேரத்தில் அணிந்திருந்த நகையை கலற்றி அந்த நற்செய்தி சொன்ன நபருக்கு கொடுத்து விடுகிறார். தன்னுடைய ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக சுஜூதிலே விழுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வைப்பதாகவும் நேர்ச்சை செய்து கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்ட அனைத்து திருமணங்களும் அவர்களுடைய சொந்தங்களால் செய்து வைக்கப்பட்டது. ஆனால் இந்த ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் திருமணம் மாத்திரமே வானத்திலே முடிவு செய்யப்பட்டு இறைவசனமாக இறக்கப்பட்டது. இதன் காரணமாக ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் உள்ளத்தில் இந்த வசனத்தை நினைத்து தனிப்பட்ட மகிழ்வு இருந்து கொண்டே இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்ட மற்ற மனைவிமார்களின் திருமணங்களை விட தன்னுடைய திருமணமே ஆகச் சிறந்தது என இந்த வசனத்தை சுட்டிக்காட்டி அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இந்த ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு காட்டுகின்ற விடயத்திலே அடிக்கடி போட்டிகளும் குட்டி சண்டைகளும் நடந்து கொண்டே இருக்கும். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்களுக்குள் போட்டிகளும் சின்ன சின்ன சண்டைகளும் இருந்து கொண்டிருந்த போதிலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் விடயத்தில் அவதூறு சொல்லப்பட்ட நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் வருகிறார்கள். ஆயிஷாவின் விடயத்தில் நீர் என்ன சொல்கிறீர் என ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். ஒரு கணவனால் திருமணம் செய்யப்பட்டிருக்கும் அடுத்த பெண்களுக்கு இதை விடவும் ஒரு சந்தர்ப்பம் அமையவே அமையாது. ஊர் முழுக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி தவறாக பேசுகிறார்கள். ஊர் முழுக்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கெட்டவர்கள் என உறுதியாக சொல்கிறார்கள். தன்னுடைய கணவனின் விடயத்தில் அடிக்கடி போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் பெண் இந்த ஆயிஷா. தன்னுடைய கணவனின் விடயத்தில் தன்னுடன் அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் பெண் இந்த ஆயிஷா. இந்த ஆயிஷா எப்படிப்பட்டவர் என்று கேட்பதே தன்னுடைய கணவர்தான். அன்றைய நாள் அவர் என்ன வேண்டுமானாலும் சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலிருந்து நலவுகளை தவிர வேறு எதையுமே நான் கண்டதில்லை. அவர்கள் நல்லது செய்தே தவிர வேறு எந்த கெட்டதையும் அவர்களுடைய விடயத்தில் நான் பார்த்ததே இல்லை என உலகத்தில் எந்த ஒரு பெண்ணாலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை அன்றைய நாள் சொல்லி முடிக்கிறார்கள் இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகுந்த கண்ணியம் உள்ளவர்களாகவும் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாகவும் நஃபில் தொழுகைகளை அதிகமாக தொழக்கூடியவர்களாகவும் தங்களுடைய கரங்களால் உழைத்து தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டும் பிரிகின்ற நேரத்தில் மனைவிமார்கள் எல்லாம் ஒன்று கூடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், எங்கள் எல்லோரிலும் தங்களை சந்திக்க முதலாக வருபவர் யார்? தாங்கள் மரணித்த பிறகு உங்களை சந்திப்பதற்கு எங்களில் முதலாக மரணிப்பவர் யார் என்ற கேள்வியை மனைவிமார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண படுக்கையில் இருந்த நேரத்தில் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களில் எவருடைய கை நீளமாக இருக்கிறதோ அவர்தான் முதலாக மரணித்து என்னை சந்திக்க வருவார். அந்த நிமிடமே மனைவிமார்கள் எல்லாம் எழுந்து ஒரு குச்சியை வைத்து தங்களுடைய கைகளை அளந்து பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். சௌதா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கைகள்தான் மற்றவர்களை விட அதிக நீளமுள்ளதாக இருந்தது. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த மனைவிமார்களின் முதலாக மரணிக்கிறார் இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே. அதன் பிறகுதான் அந்த மனைவிமார்கள் புரிந்து கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கை நீளமானவர் என்ற வார்த்தைக்குரிய அர்த்தம் அதிகமாக தான தர்மங்களை செய்யக்கூடியவர் என்பதே. ஏனென்றால் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் மற்ற மனைவிமார்களை விட அதிக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்
உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் தமது 53வது வயதில் இந்த உலகை விட்டு பிரிகிறார்கள்.